அவங்க அம்மாவுடைய இதுலயுமே அவரு இன்வால்வ் ஆயிருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு கொன்னதா. அண்ட் தென் அப்ப வந்து அவங்க அப்பா வந்துட்டு, ஆமா இவரு தான் பண்ணாரு அப்டின்னும்பொழுது, ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தெரியல, இல்ல அவர் பண்ணல அப்டின்ற மாரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு அது. இது என்னடா நடக்குது இங்க அப்டின்ற மாரி இருக்கு. இல்ல. இது என்னன்னாங்க நெறைய ஹாஸ்டைல் விட்னஸஸ் வருவாங்க கோர்ட்ல. நெறைய கிரிமினல் வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டைல் விட்னஸஸ் வருவாங்க. ஹாஸ்டைல்னா என்னன்னா, முதல்ல அவங்க தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. இல்ல ம். அவங்க வந்து அவருக்கு எதிரா சாட்சி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து, "இல்ல எனக்கு இது தெரியவே இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, புரியாதுன்னு" சொல்லுவாங்க. அ இதுல வந்து நானு இப்போ வெளிய ஒரு பொது மனுஷியா இருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு அப்பாவோட ரோல் அங்க இருக்கு. அவருக்கு வந்து ஏற்கனவே அவரோட மனைவிய ம். இழந்திருக்கிறாரு. இப்ப இவன் தான் ஒரு பையன் இருக்கான். ஆ 8 வருஷம் உள்ளார இருந்திருக்கான். அவர் மனம் மாறியிருப்பான். அவன் திருந்தியிருப்பான். இதெல்லாம் வந்து அந்த 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 டைம்ல அவன் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் மாறி ஏன்னா இதுக்கப்புறமும் அவரு கண்டிப்பா அவன பார்த்திருக்கணும், பேசியிருக்கணும். ஸோ அவனோட மனமாற்றத்த அவரு ஏத்துட்டு இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியும். ஏன் ஹாஸ்டைல் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். அ ஏன் சார் இது நீங்க இந்த ஏற்கனவே நீங்க தானே சார் வழக்கு குடுத்தீங்க. அப்புறம் ஏன் நீங்க வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லன்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். ஆனா அத அவங்க வந்து கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லும்போது எனக்கு இது தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல வந்து ஹாஸ்டைல் ஆயிருக்கிறது, இல்ல மாறி சொல்லியிருக்கிறது அவரோட தந்தை அப்படிங்கிறதுனால, இதற்கு பெரிய கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டியதே இல்ல. அப்பாவும், அம்மாவும் தான் மிகப்பெரிய காரணமா இருப்பாங்க. ஒரு குழந்தை வளர்ந்து நல்லவனா வாழறதுக்கும், இல்ல வந்து அவன் கெட்டவனா மாறுறதுக்குமே பேரண்ட்ஸோட ரோல் மிகப்பெரிய ரோலா இருக்கும். அ இப்ப நெறைய சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க குழந்தைங்க. அப்பல்லாம் நீங்க விட்டுட்டே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவன் பெரிய தவறு செய்யும்போது நம்மளால கேள்வியே கேட்க முடியாது. ஈவன் அவன் ஒரு பெரிய தவறே செய்யறான் அப்படிங்கும்போது, ஒரு பேரண்ட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மாறிடுவான். அவன் திருந்திடுவான். நம்ம எல்லா ஸ்டேஜ்லயும் எதிர்பார்ப்போம். நம்ம குழந்தை வந்து இன்னைக்கு மாறிடும். இன்னைக்கு இந்த தவற மாத்திப்பாங்க. நாளைக்கு இதுலருந்து வெளியில வந்துருவாங்கன்னு. ஸோ ஒரு அப்பா அந்த ரோல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, இத வந்து அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இந்த பாசத்தின் அடிப்படையில அவர் எடுத்த முடிவா தான் நம்ம பார்க்க முடியும்.